சூப்பர் சிங்கர் புகழ் சரண் அவர்கள் இப்ப குடியிருக்கக்கூடிய வீட்ட காலி செய்ய போறாரு அப்படிங்கிற மாரியான அதிர்ச்சிகரமான தகவல் தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. என்ன நடந்திருக்கு? ஏன் அவரு இப்ப குடியிருக்க வீட்ட காலி பண்ண போறாரு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கவர் தான் சரண் அவர்கள். அண்ட் இந்த ஒரு சீசனோட செல்லப்பிள்ளை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த சீசன்ல ரொம்ப சூப்பரா பாடியிருக்காரு. அதே நேரம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பையுமே பெற்றிருக்காரு. அண்ட் இந்த சீசனோட ரன்னர் அப்பா வந்து கிட்டத்தட்ட ரூ. 10,00,000 பரிசு தொகையையும் அவரு வென்றிருக்காரு. இந்த ஒரு நிலையில சூப்பர் சிங்கர் சரண் அவர்கள் ரீசென்ட்டா அவரு குடியிருக்கக்கூடிய வீட்ட காலி பண்ண போறாராமா. அண்ட் அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவுல வேலை கிடையாது. அவரோட ஊர்லயே தான் இருந்தாரு. அண்ட் அங்கேயே தான் பார்த்தீங்கன்னா குடியிருந்து வந்துட்டு இருந்தாரு. ஆனா இதற்கப்புறம் சரண் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலமாகி இருக்காரு. அது மட்டும் இல்லாம நெறைய சினிமால பாடுறதுக்கு அவருக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல பிளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படிங்கிறதுனால அவரும் நெறைய ஓடி உழைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கையில அவரோட சொந்த ஊர்ல இருந்துட்டு மறுபடியும் சென்னை வரணும், போகணும் அப்படின்னா, கண்டிப்பா அது சாத்தியமில்லாத ஒன்று. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா, கொஞ்ச நாள் வீட்ட காலி பண்ணிட்டு இங்க சென்னையில வந்து குடியிருப்போம். அண்ட் சினிமா பாடல்கள் தேடி போறது, பாடுறதுக்கு வாய்ப்பு தேடி போறது அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய இங்க இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் அந்த சேனல்ல என்டர் ஆகிட்டா அடிக்கடி ஷோஸ்லாம் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதற்காகவும் சும்மா சும்மா வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது இல்லையா? இந்த ஒரு காரணத்தினாலயுமே அவரு இப்ப குடியிருக்கக்கூடிய வீட்ட காலி பண்ண போறாராமா. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சரண் அவர்கள் மட்டும் கிடையாது. இந்த மாரி ஒரு ரியாலிட்டி ஷோக்கு வரணும்னு நினைக்கிற நெறைய பேரும் சரி, வந்து உள்ள இருக்கவங்களும் சரி, அவங்களோட சொந்த ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. அதனாலேயே சென்னையில பிஜி எடுத்து தங்கிருவாங்க. அப்படி இல்லனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல ஸ்டே பண்ணிருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் சரண் அவர்களும் செய்றாரு. கூடிய சீக்கிரமே சென்னையிலே புது வீடு வாங்கி கட்டுற அளவுக்கு அவர் வளரணும் அப்படிங்கிறது தான் அவரோட ரசிகர்களோட ஆசை. அந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நாமளும் கனெக்டிங் சேனல் சார்பா வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இவங்க 2 பேரும் இணைஞ்சு நடிக்க போற படத்த நெல்சன் அவர்கள் தான் இயக்க போறாரு அப்படிங்கிற தகவல நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அத தொடர்ந்து இந்த படத்தோட ப்ரோமோ ஷூட் பிப்ரவரி 8ஆம் தேதி அதாவது நேத்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பா இந்த ஒரு செட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹோட்டல், அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் ஷாப். இந்த ஒரு தீம்ல தான் வந்துட்டு நெல்சன் அவர்கள் பிளான் பண்ணியிருக்காராமா. அண்ட் இந்த ஒரு தீம பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கு. ஏன்னா பெரிய ஹோட்டல் அப்படின்னா ஒருவேளை கமலஹாசன் சார் அங்க இருக்கலாம். மெக்கானிக் அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு ரஜினிகாந்த் சார் தான் நினைவு வரும். ஸோ இந்த ஒரு காம்போ வச்சு தான் அந்த ஒரு தீமா ரெடி பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு கதையோட பிளாட்டாவது இருக்க போகுதா? இல்ல இப்போதைக்கு இந்த தீம்க்காக மட்டும் அதாவது இந்த ட்ரெய்லருக்காக மட்டும் இப்படி எடுத்திருக்காங்களா? அப்படிங்கிறது தெரியல. அண்ட் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஒரு பக்கம் உலகநாயகன் கமலஹாசன் சார், இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் கழிச்சு இருவரும் ஒண்ணா நடிக்க போறாங்க. தமிழ் சினிமாவோட இருபெரும் துருவங்கள். இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுது? நெல்சன் அவர்கள் இந்த ஒரு படத்த எப்படி கையாள போறாரு? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.